இந்தியாவின் நோஸ்டடாமஸ் ஸ்ரீ வீரபிரமேந்திர சுவாமிகளின் அதிர்ச்சியூட்டும் காலஞானம். ஆந்திர பகுதியில் வீரபிரம்மா என்று அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீ போத்துலூரி வீரபிரமேந்திர சுவாமிகள் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பே ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்த காலஞானம் இன்று உலகையே வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. அவர் கணித்த எதிர்காலம் ஒருபுறம் ஆச்சரியமாகவும் மறுபுறம் பயங்கரமாகவும் இருப்பதே இதன் சிறப்பு. அதன் முக்கிய பகுதிகள் இதோ. 1. உண்மையாகிவிட்ட எதிர்கால கணிப்புகள். அவர் அன்றே சில அடையாளங்களை குறிப்பிட்டிருந்தார். வாகனங்கள் குதிரைகள் இன்றி ஓடும், கார்கள் மற்றும் ரயில்கள். மனிதர்கள் ஒரு பெட்டிக்குள் உலகை பார்ப்பார்கள். தொலைக்காட்சி மற்றும் கைபேசி. ஆகாயத்தில் இரும்பு பறவைகள் பறக்கும், விமானங்கள். இந்த கணிப்புகள் அனைத்தும் 100 விழுக்காடு உண்மையாகிவிட்டதால் அவர் கூறிய எஞ்சிய கணிப்புகள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. 2. இயற்கைச் சீற்றங்களும் சமூகச் சீரழிவுகளும். கடல் பொங்குதல். நெல்லூர் போன்ற கடலோர நகரங்கள் கடலில் மூழ்கும். கடலில் வாழும் விசித்திர மீன்கள் கரையேறும். வறட்சி. புனித நதியான கங்கை வற்றி இறுதியில் காசியில் மறைந்து போகும். நெருப்பு மழை. வானத்தில் விசித்திர ஒளிகள் தோன்றி பூமியின் ஒரு பகுதியைச் சுட்டெரிக்கும். சமூக மாற்றம். தந்தை மகன் உறவுகள் சிதையும், கர்மவினை பெருகும். தங்கம் விற்கும் விலையை விட குடிநீரின் விலை உயரும் காலம் வரும். கொடிய நோய்கள். பெயரே தெரியாத புதிய நோய்கள் தோன்றும். மக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சுருண்டு விழுந்து உயிர் விடுவார்கள். சமீபத்திய பெருந்தொற்றுகள் இதற்குச் சான்று. 3. வீரபோக வசந்தராயர் அதர்மத்தின் முடிவு. கலியுகத்தின் இறுதியில் அதர்மம் தலைவிரித்தாடும்போது சுவாமிகள் வீரபோக வசந்தராயராக அவதரிப்பார் என்பது நம்பிக்கை. அவர் வரும்போது வானத்தில் பிரம்மாண்டமான வால் நட்சத்திரம் தோன்றும். கல்கி அவதாரம் போல வெள்ளை குதிரையில் வந்து தீயவர்களை தண்டித்து புதிய சத்தியயுகத்தை உருவாக்குவார். 4. சித்தையா கண்ட விஸ்வரூபம். சுவாமிகளின் கால ஞான கணிப்புகளைக் கேட்டு அஞ்சிய அவரது சீடர் சித்தையா, உங்கள் உண்மையான சொரூபம் என்ன என்று கேட்டார். அப்போது சுவாமிகள் அவருக்கு தனது விஸ்வரூப கோலத்தை காட்டினார். அவரது உடலில் 17 உலகங்களும் கடந்த கால வருங்கால நிகழ்வுகளும் தெரிந்தன. என்னை சரணடைந்தவர்களுக்கு அழிவில்லை என்று சித்தையாவுக்கு அவர் அபயமளித்தார். 5. அழிவிலிருந்து தப்பிக்க சுவாமிகள் சொன்ன பரிகாரங்கள். பயங்கரமான இந்த அழிவுகளிலிருந்து தப்பிக்க அவர் காட்டிய வழிகள். உள்நோக்கிய பக்தி. கோயில்களுக்கு அலைவதை விட இதயத்திற்குள் இருக்கும் ஈசனை தேடுங்கள். தர்மம். பசித்தவனுக்கு ஜாதி மதம் பாராமல் உணவிடுங்கள். பசித்தவனுக்கு உணவிடுபவனை பிரளய காலத்திலும் நான் காப்பேன். வாய்மை. கலியுகத்தில் பொய் சொல்லாமல் வாழ்பவருக்கு வீரபோக வசந்தராயரின் அருள் கிட்டும். இறுதி எச்சரிக்கை. சுவாமிகள் ஜீவசமாதி அடையும் முன் எனது சமாதி எப்போது ஆடுகிறதோ அன்றுதான் உலகம் அழியப்போகிறது என்பதற்கான அறிகுறி என்றார். இன்றும் அவரது சமாதிக்கு மேல் உள்ள விளக்கு அணையும் நாள் யுகமாற்றத்திற்கான நாளாக கருதப்படுகிறது.